கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் சார்லஸ் ஜி ஃபின்னி. அவருடைய தாய்நாடு அமெரிக்கா, அவருடைய மிஷனரி தரிசன நாடு அமெரிக்கா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு. சார்லஸ் ஜி ஃபின்னி பெரும்பாலும் அமெரிக்கரின் மிகச்சிறந்த மறுமலர்ச்சியாளர் என்று அழைக்கப்படுகிறார். 1857-58 ஆண்டில் ஃபின்னியின் உழைப்பின் நேரடி அல்லது மறைமுக விளைவாக 1,00,000-க்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்துவிடம் வழிநடத்தப்பட்டனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரது கூட்டங்களில் தொடங்கிய மாபெரும் மறுமலர்ச்சியில் 5,00,000 பேர் கிறிஸ்துவுக்கு மாறுவதாக அறிவித்தனர். மற்றொரு குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால், ஃபின்னியின் கூட்டங்களில் கிறிஸ்துவுக்கு மாறுவதாக கூறும் ஒவ்வொரு நூற்றுக்கணக்கான நபர்களில் 85 பேர் கடவுளுக்கு உண்மையாக இருந்தனர் என்று ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்கது. சார்லஸ் ஜி ஃபின்னி அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, இழந்து போன ஒரு ஆத்துமாவுக்காக கடவுளிடம் பரிந்து பேசினபோது யாதொரு வார்த்தையும் சொல்ல முடியாமல் அழுகையும் புலம்பலுமே எனக்கு வந்தன. மிஷனரிகளை பற்றி அறிவோம், அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.